ஸோ யூ கேன் போல்ட்லி குவிட். இன்னையோட ஒரு நாளைக்கு 20 சிகரெட் பிடிக்கிற ஆளாக இருந்தாலும், இன்னையோட நான் ஒரு சிகரெட் கூட பிடிக்க மாட்டேன்னு நீங்கள் தூக்கி போட்டிங்கன்னா, அதனால் உங்களுக்கு எந்தவித ஹெல்த் இஷ்யூஸும் வராது. ஃபஸ்ட்டு அதை புரிஞ்சுக்கோங்க. அடுத்தது அந்த கிரேவிங்ஸ் வரும் இல்லையா? இப்போ சிகரெட் விட்டதுக்கப்புறம் என்னென்னா, ஸ்மோக்கிங் இஸ் அசோசியேட்டட் வித் சம் சோஷியல் சர்க்கம்ஸ்டான்சஸ். சில பேர் வந்து காலையில் எழுந்திரிச்சு டாய்லெட் போகிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு ஒரு சிகரெட் குடித்தா தான் பாத்ரூம் போக முடியும்னு சொல்லுவாங்க. சில பேர் வந்து காலையில் நான் குடிக்கிற ஃபஸ்ட்டு டீ கூட ஒரு ஸ்மோக் பண்ணால் தான் எனக்கு அந்த டேவே ஆரம்பிக்குது அப்படிம்பாங்க. சில பேர் வந்து மிடில் ஆஃப் த டேலாம் போய் எங்கள் பாஸ் திட்டுறாரு, 11 மணிக்கு போய் ஒரு தம்மை போட்டு வந்தால் தான் எனக்கு ரிலீஃபாக இருக்குது அப்படின்னு நினைப்பாங்க. ஸோ எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு பேட்டர்ன் இருக்கும். இந்தந்த டயத்தில் தான் இந்த ஸ்மோக்கிங் பண்ணுறாங்க அப்படின்ட்டு. ஸோ வாட் யூ கேன் ட்ரை இஸ், அந்த டைமில் நீங்கள் என்ன பண்ணலான்னா, அதை டிஸ்ட்ராக்ட் பண்ணிக்கிறதுக்காக வேறு ஏதாவது உங்களுக்கு பிடிச்ச ஏதாவது ஒன்று வாயில் போட்டு நீங்கள் மென்னுக்கலாம். அது பபிள் கம்மாக இருக்கலாம், இல்லை வேறு ஏதாவது ஒரு ஸ்வீட் எடுத்துக்கலாம். அதை பொறுத்து நீங்கள் உங்களுக்கு எது செட் ஆகும்னு நீங்கள் பாருங்கள். ஸோ அந்த டயத்தில் அந்த டெம்ப்டேஷனை நீங்கள் தாண்டணும். ஸோ ஒரு விஷயம் தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. பயங்கரமாக ஒரு அர்ஜி வரும். இப்போ நான் ஒரு சிகரெட் பிடிச்சே ஆகணும் அப்படின்ட்டு. அந்த டயத்தில் நல்லா ஒரு சில்லுன்னு ஒரு கிளாஸ் தண்ணியை குடிச்சிட்டு ஒரு 10 நிமிஷம், அதிகபட்சம் 10 நிமிஷம் தான். ஒரு 10 நிமிஷம் உங்களை நீங்கள் டிஸ்ட்ராக்ட் பண்ணிட்டீங்கன்னா அந்த அர்ஜி போயிடும். அந்த அர்ஜி போனதுக்கப்புறம் அடுத்த ஒரு 3 ஹவர்ஸ்க்கு உங்களுக்கு அந்த ஸ்மோக் பண்ணுன்ற ஃபீலிங்கே வராது.